வணக்கம். தேர்தல் நாள் இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது? யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்ல தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் கிரீன்ல க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 1.4% ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இது. இப்போ நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 0.6% ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக 5வது நாள் இன்னைக்கு ரெட்ல க்ளோஸ் ஆகுமா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். என்எஸ்சி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் உடைய டெரிவேட்டிவ்ஸை அறிமுகம் செய்ய போறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. டெரிவேட்டிவ்ஸ் சொல்லும்போது எஃப்என்ஓ, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல அறிமுகம் செய்யறாங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் உடைய டெரிவேட்டிவ்ஸ், இதற்கான செபி ஒப்புதல் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில. ஆயில் விலை பேரல் ஒன்றுக்கு $3 அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து தகவல் கிடைச்சிருக்கு. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்காங்க. அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட் தான் மணி கண்ட்ரோல்லே சொல்லியிருக்கிறாங்க. இதனால மிடில் ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய ஆயில் சப்ளை மறுபடியும் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஆயில் விலை உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில. பஜாஜ் ஆட்டோ குறித்து மணி கண்ட்ரோல் இருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், எகிப்து அரசு காட்ரி சைக்கிள்ஸை பொது போக்குவரத்து பயன்பாட்டிற்கு அங்கீகாரம் வழங்கி இருக்கிறாங்க. அதனால பஜாஜ் ஆட்டோடைய காட்ரி சைக்கிளான கியூட்டை ஏற்றுமதி செய்வாங்க பஜாஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல்ல இருந்து. இந்த மாதமே அவங்க ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி 3 வீலர்ஸை ஏற்றுமதி செய்திருக்கிறாங்க. இப்போதைக்கு 5 லட்சம் 3 வீலர்ஸ் எகிப்துக்காக ஏற்றுமதி செய்திருக்கிறாங்க பஜாஜ் ஆட்டோட அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க மணி கண்ட்ரோல்ல. கடைசி அவங்க ஏற்றுமதி செய்தது ஏப்ரல் 2022. ஸோ இது ஒரு பாசிட்டிவான செய்தியாக சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு நெகட்டிவ் செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க. எகிப்துடைய கரன்சி கொஞ்சம் வேல்யூ லோவா இருக்கு டாலருக்கு நிகராக. அது ஒரு நெகட்டிவா சொல்லியிருக்கிறாங்க. அதனால ரொம்ப பெரிய அளவில் அவங்க ஏற்றுமதி செய்ய மாட்டாங்க. குறைந்தபட்சம் இப்போ 250 வாகனங்களை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில. ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்னைக்கு எப்படி ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கலாம். பொதுவாகவே மார்க்கெட் ரெட்ல தான் இருந்துகிட்டு இருந்தது. பஜாஜ் ஆட்டோ இன்ட்ராடேல 4% விழுந்தது. இன்ஃபோசிஸ் 3% வீழ்ச்சியை பார்த்தது. இன்ஃபோசிஸ் ரிசல்ட் அறிவித்ததற்கு நேற்று யூஎஸ்ஏல லிஸ்ட் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஏடிஆர் ஸ்டாக்கும் வீழ்ச்சியை பார்த்ததுன்ற தகவல் நம்ம காலையில் வீடியோல பார்த்திருந்தோம். ஐசிஐ செக்யூரிட்டிஸ் 2% அதிகரிச்சிருக்கு இந்த மார்க்கெட்லையும். லேண்ட்மார்க் கார்ஸ் வாலட்டைலா இருந்திருக்கு. 1% பாசிட்டிவ், 1% நெகட்டிவ். TV18 பிராட்காஸ்ட் ரிலையன்ஸ் நிறுவனம் 4% வீழ்ச்சியை பார்த்திருக்கு. நெட்வொர்க் 18 மீடியா அதுவும் ரிலையன்ஸ் நிறுவனம் தான் 4% இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்திருக்கு. பிரபல இன்வெஸ்டரான டாலி கண்ணா மார்ச் குவார்ட்டர்ல சில ஸ்டாக்ஸ்ல அவங்க ஷேர்ஸை வாங்கியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த தகவல். ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ், சோம் டிஸ்டிலரிஸ் மற்றும் சீலன் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜிஸ்ல அவங்க ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. அதே மார்ச் குவார்ட்டர்ல இந்த ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் அதானி ஸ்டாக்ஸ்ல மேலும் முதலீடு செய்திருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த தகவல். எந்தெந்த அதானி ஸ்டாக்ஸ்ல அவங்க முதலீடு செய்திருக்கிறாங்க? அதானி என்டர்பிரைசஸ், அதானி கிரீன் எனர்ஜி, அதானி போர்ட்ஸ் மற்றும் அம்புஜா சிமெண்ட்ஸ். இந்துஸ்தான் ஜிங்க் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. வேதாந்தாவுடைய நிறுவனம் உலக அளவில் சில்வர் உற்பத்தியில் 3வது பெரிய கம்பெனி இந்துஸ்தான் ஜிங்க் இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. யார் இது சொல்றாங்க? த சில்வர் இன்ஸ்டிடியூட் USA நடத்தின சர்வே, வேர்ல்டு சில்வர் சர்வே 2024 இது சொல்லியிருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்துஸ்தான் ஜிங்க். ட்ரெண்ட் லிமிடெட், டாடா நிறுவனம் அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் ஏப்ரல் 29 வெளியிட இருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்னைக்கு எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ட்ரெண்ட் லிமிடெட். சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. பிரபுதாஸ் லீலாதருடைய பரிந்துரைகளில் பாரதி ஏர்டெலுக்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 1420, ஸ்டாப் லாஸ் 1180. சிஜி பவருக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்கிற டார்கெட் 605, ஸ்டாப் லாஸ் 485. ஒலெக்ட்ரா கிரீன் டெக்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் $1980, ஸ்டாப் லாஸ் 1700. பொலான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல பிவிஆர் ஐநாக்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 1480, ஸ்டாப் லாஸ் 1390. காதிம் இந்தியாவுக்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 380, ஸ்டாப் லாஸ் 330. எஸ் செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஓபராய் ரியாலிட்டி ஏப்ரல் ஃபியூச்சர்ஸை செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல விளையாடுறது பெரிய ரிஸ்கானது. டார்கெட் கொடுத்திருப்பது 1200, ஸ்டாப் லாஸ் 1520.
ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ஒன் ஓடிடி என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட். அவங்க ஒரு புது முதலீடு செய்திருக்கிறாங்க. 7 ஸ்டார் பாலாஜி பிராட்பேண்ட் பிரைவேட் லிமிடெட்ல 51% ஸ்டேக்கை வாங்குறாங்க, கிட்டத்தட்ட 18.4 கோடி ரூபாய்க்கு. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 17 ரூபாய். நெட் ப்ராஃபிட் 537 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 104% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 74% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 1543 கோடி ரூபாய். ராஜு இன்ஜினியர்ஸ் லிமிடெட் விரிவாக்கம் செய்கிறாங்க. அவங்களுடைய உற்பத்தி திறனை விரிவாக்கம் செய்கிறாங்க. ராஜ்கோட் ஆலையில் 3 மடங்கு அந்த உற்பத்தி திறனை உயர்த்தியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ராஜு இன்ஜினியர்ஸ் லிமிடெட். பிஜிஆர் எனர்ஜி சிஸ்டம்ஸ் தரப்பு வந்து அப்படியே இருக்கு. அவங்க ஒடிசா பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன் மற்றும் நெய்வேலி உத்தரப்பிரதேஷ் பவர் லிமிட்டுடன் ஒரு ஒப்பந்தத்தில் இருந்திருக்கிறாங்க. அதற்காக பேங்க் கேரண்டியும் கொடுத்துருக்காங்க. பேங்க் கேரண்டி யார் வழியாக கொடுத்துருக்காங்க? ஐடிபிஐ பேங்க், எஸ்பிஐ மற்றும் கேனரா பேங்க். இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க? இந்த 2 நிறுவனம் ஒடிசா பவர் ஜெனரேஷன் கம்பெனியும் நெய்வேலி உத்தரப்பிரதேஷ் பவர் லிமிடெட் கம்பெனியும் வந்து அந்த பேங்க் கேரண்டியை இன்வோக் பண்ணி அதை என்கேஷ் பண்ணியிருக்கிறாங்க. நெய்வேலி உத்தரப்பிரதேஷ் கம்பெனி 491 கோடி ரூபாய் என்கேஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல ஒடிசா பவர் ஜெனரேஷன் 384 கோடி ரூபாய் என்கேஷ் பண்ணியிருப்பதாக இப்போ பிஜிஆர் எனர்ஜி சிஸ்டம்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. அவங்க பிஎஸ்ஏ எம்இஎஸ்ஏ கம்பெனியுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல. எதற்காக? காஸ்ட் எஃபெக்டிவ் எண்ட் டு எண்ட் லாஜிஸ்டிக் சர்வீசஸ் வழங்குவதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஹட்கோ ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் அவங்களுக்கு நவரத்ன அந்தஸ்து வழங்கி இருக்கிறாங்க. ஜிஇபிஎல் கேபிட்டல் ஷார்ட் டேர்ம்கான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனலுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 152, 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 116. பாரதி ஏர்டெலுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 1480, 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஸ்டாப் லாஸ் 1163. டாடா பவருக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 528, 22% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஸ்டாப் லாஸ் 400. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸ் புது முதலீடு செய்கிறாங்க. மெக்மிலன் லேர்னிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல 100% ஸ்டேக் வாங்குறாங்க, கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு. இந்த மெக்மிலன் லேர்னிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ன பிசினஸ்ல இருக்கிறாங்க? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிசினஸ்ல இருக்கிறாங்க. குறிப்பா மெக்மிலன் குரூப்புக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸ். ஐநாக்ஸ் விண்டுக்கு புது ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரிப்பீட் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட இருந்து? ஹீரோ ஃபியூச்சர்ஸ் எனர்ஜிஸ். இன்ஃபோசிஸ்க்கு நொமுரா நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டுக்கு பிறகு நினைக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1400 ரூபாய். ஸ்டெர்லிங் டூல்ஸ் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. அவங்க சவுத் கொரியா நிறுவனமான யாங்கன் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த யாங்கன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற நிறுவனம் தான் ஹுண்டை கியா மோட்டார் குரூப்புக்கு சப்ளையரா இருக்கிறாங்க, காம்பனன்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் வழியாக பிசினஸ் 250 கோடி ரூபாய் புதிதாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டெர்லிங் டூல்ஸ் லிமிடெட். இதற்காக அவங்க இந்தியாவில் புது ஆலய அமைக்க இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க ஸ்டெர்லிங் டூல்ஸ் லிமிடெட். பஜாஜ் ஆட்டோக்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டுக்கு பிறகுதான்றது என்னுடைய புரிதல். எதிர்பார்க்கிற டார்கெட் 10,500 ரூபாய். பஜாஜ் ஆட்டோக்கு பர்ன்ஸ்டைன் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங்கை தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் பிரைஸ் 10,300 ரூபாய் ஒரு ஷேருக்கு. ஹெச்டிஎஃப்சி லைஃப்க்கு ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 750 ரூபாய். ஹெச்டிஎஃப்சி லைஃப்க்கு நொமுரா தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 680 ரூபாய் ஒரு ஷேருக்கு. ஆக்சிஸ் பேங்க்குக்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 1380 ரூபாய். இண்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்திருக்கிறாங்க. யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஹோம் ஃபேஷன்ஸ் பிராண்டான வம்செட்டாவை அவங்க வாங்குறாங்க $10.25 மில்லியன். கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல். கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்றாங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 600 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண போறாங்க. என்ன ஃப்ளோர் பிரைஸ் நிர்ணயித்திருக்கிறாங்க? ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட 790 ரூபாய். ரெயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. டர்க்கிஷ் நிறுவனமான இன்ஜினியரிங் கன்சல்டிங் அண்ட் கான்ட்ராக்டிங் நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்ல வராங்க. மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. எதற்காக? இந்தியாவில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராஜெக்ட் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்காங்க ஆர்விஎன்எல். ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. யூஎஸ்ஏலேருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. எதை சப்ளை செய்வதற்கு? பவர் ட்ரெயின் காம்பனன்ட் சப்ளை செய்வதற்கான ஆர்டர். யாருக்கு, என்ன தொகைக்கு, என்ன காலளவு போன்ற தகவலை கம்பெனி வெளியிடல. எலக்ட்ரிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் ப்ரொடியூசர்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.